ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு காய்ச்சல் வந்தால் மாட்டுக்கு என்னென்ன அறிகுறி எல்லாம் தெரியும், மாடு எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னோட அனுபவத்துலேயும் சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்த மாடு இப்படி மேயாதுங்க, சுறுசுறுப்பாக இருக்காது, நல்லா மேயாது. என்ன இப்படி பாருங்க, இந்த மாதிரி மாடு தண்ணி குடிக்காது. நம்ம எவ்வளோதான் கொட்டை குழம்பாட்ட மாடு தீவனம் போட்டு கலக்கி வச்சாலும் ஒரு மடக்கு 2 மடக்கு மேலே மாடு தண்ணி குடிக்காதுங்க. காய்ச்சல் வந்தால் மாடு இப்படியெல்லாம் பண்ணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற சாப்பாடு, அந்த மாதிரி நம்ம போடுற தீவனமே மாட்டுகளுக்கு ஒத்துக்காதுங்க. நம்ம எப்பயும் போல் நார்மலாக தான் எல்லா தீனி போட்டு தண்ணி கட்டுவோமுங்க. ஒரு சில கிளைமேட்னால அது ஒரு சில மாட்டுகளுக்கு ஒத்துக்காமல் கூட காய்ச்சல் வருங்க. முக்கியமாக ஜீரண கோளாறு வந்தால் மாட்டுக்கு காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தையும் மாட்டுக்கு காய்ச்சல் வருங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காய்ச்சல் வந்ததே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப முத்தி போன ஸ்டேஜில் டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர்னால என்ன பண்ண முடியுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் லேசாக இருக்கிறப்ப இப்போ நீங்கள் மாடு மேய்க்கிறீங்க அப்படின்னா மாட்டோட ஒவ்வொரு அசைவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாடு என்ன பண்ணுது, எப்படி டெய்லியும் போல் தீனி சாப்பிடுதா அப்படின்னு ஒவ்வொரு மாட்டையும் கவனிங்க டெய்லியும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அரிசி, மக்காச்சோளம் அந்த மாதிரி அரைச்சி அம்பளி காய்ச்சி ஊற்றுறாங்க. அந்த மாதிரி அம்பளி காய்ச்சி மாட்டுக்கு ஊற்றக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா வேக வைத்த பொருள் எதையும் மாட்டுக்கு போடக்கூடாது. ஏன்னா நம்மளோட குடல் வேற, மாட்டோட குடல் வேற. அதனால வேக வைத்த பொருள் எதுவும் மாட்டுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி, மக்காச்சோளம் எல்லாம் அரைச்சி மாட்டுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா மாவு அரைச்சி வச்சு நீங்கள் இப்போ காலையில் போடுறீங்கன்னா நைட்டே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அது ஊற வச்சு காலையில் எடுத்து போட்டிங்கன்னா அதுவும் மினிமம் 1 கிலோ ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். 2 நேரம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ எல்லாரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இப்போ அம்பளி காய்ச்சி ஊற்றி பழகிட்டாங்க. ஆனால் டாக்டரு முக்கியமாக வேக வச்சதை மாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எப்படி காய்ச்சல் வந்தால் என்னென்ன அறிகுறி மாட்டுக்கு தெரியும், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட சொல்கிறேங்க. காய்ச்சல் வந்தால் மாட்டுக்கு பாருங்கள், இந்த காது ஓரத்தில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கொனையில் இப்படி பிடிச்சிங்கன்னா தெரியாது, இந்த ஓரத்தில் மட்டும்தான் இப்படி பிடிச்சி பார்த்தா காய்ச்சல் தெரியுங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த முதுகு எலும்பு இங்கெல்லாம் தொட்டு பார்த்தா ரொம்பவே ஹீட்டாக இருக்குங்க. அப்படி உங்களுக்கு தெரியலையா, சரி பக்கத்தாடி இருக்கிற மாட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஹீட் இருக்குது, இதுக்கு எப்படி ஹீட் இருக்குன்னு 2க்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். என்னங்க இதை தொட்டுட்டு அதை அந்த மாட்டை தொட்டுட்டு அந்த மாட்டுக்கு தொட்டால் அதுக்கு காய்ச்சல் ஒட்டிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு நாள்ல எந்த காய்ச்சலுமே ஒட்டாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ற தீவனத்தை அதுக்கு போட்டாலோ, இது குடிக்கிற தண்ணி அதுக்கு வச்சா மட்டும்தாங்க மாட்டுக்கு காய்ச்சல் ஒட்டும். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, நார்மலாக இருக்கிற மாட்டுக்கு இந்த மூக்கு எப்படி ஈரமாக இருக்குதுன்னு பாருங்கள், ஈரப்பதமாக இருக்கும் இந்த மூக்குங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கிற மாட்டுக்கு ரொம்ப ஈரப்பதமாக இருக்குங்க. அதே மாதிரி காய்ச்சல் வந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வறண்டு போய் இருக்குங்க. இந்த இடம்லாம் இந்த நுனிப்பகுதியெல்லாம் வறண்டு போய் இருக்குங்க. அது ஏன் அப்படி வறண்டு போய் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதாவது உடம்புல ஹீட் அதிகமாகி அந்த இடம் வறட்சி ஆகுங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்த டயத்தில் உடம்பெல்லாம் வறட்சி ஆகும்போது நம்ம ஃபேஸ் காட்டி கொடுக்கும். இப்போ மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஃபேஸ்ல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மூக்கோட நுனியை பார்த்தீங்கன்னா அதில் ஈரப்பதமாக இருக்கும். அப்படி ஈரப்பதமாக இல்லாமல் வறட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு மாட்டுக்கு காய்ச்சல் கன்ஃபார்மாக காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் மாட்டை பிடிச்சிட்டு போகும்போது முன்னாடி வலது கால் இருக்கு இல்லைங்களா, இது தாங்கி தாங்கி எட்டு வைக்கிங்க. இது தாங்கி தாங்கி எட்டு வச்சது இப்போ நீங்கள் பார்க்கலாம், கீழே அடிபட்டிருக்குதா இல்லை புண் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நல்லா பாருங்க. அப்படி எதுவுமே இல்லை சும்மாவே மாடு கால் தாங்குது அப்படின்னா இதுவும் ஒரு வகையான காய்ச்சல் தாங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம்னு காய்ச்சல் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கன்ஃபார்ம் டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டுட்ருங்க.
சில பேர் பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியம் பண்ணுறாங்க. இயற்கை வைத்தியம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் கன்ஃபார்ம் வந்து டாக்டரையும் கூப்பிட்டுட்டு ஊசி போட்டுருங்க. ஏன்னா மாட்டோட இழப்பு வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்புங்க. உங்களுக்கு முதல் போறதும் இல்லாமல் மாட்டோட இழப்புலாம் ஜீரணிக்கவே முடியாதுங்க. அதுவும் ஒரு வாயில்லா ஜீவன். அதுக்கு வாய் மட்டும் இருந்திருந்தா அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லும். அதனால வந்து ரொம்ப கவனமாக நான் முதல்ல ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க, ஒவ்வொரு மாட்டையும் குழந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு. தயவு செய்து அசால்ட்டாக இருக்காதீங்க. டாக்டர் கூட்டிகிட்டு வந்து உடனடியாக பாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.